வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் துலாம் ராசி குரு வக்ர பலன்கள் 2026. துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ரம் என்பது சூரியனால் ஏற்படக்கூடிய ஒரு பின்னடைவு, பின் சுற்றுப்பாதையில் குரு பகவான் செல்லக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த குரு வக்ரம் பெறுவது என்பது கடகராசியில் பேச்சு பெற்று அமர்ந்திருக்கும் குரு பகவான் கடகராசி 1 என்று எடுத்துக்கொண்டால், இரண்டாவதாக சிம்மம், மூன்றாவதாக கன்னி, நான்காவதாக துலாம், ஐந்தாவதாக விருச்சகம். விருச்சக ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் போது குரு பகவான் வக்ரம் பெறுவார். குரு பகவான் இருக்கும் ராசிக்கு 5ஆம் ராசியில் சூரிய பகவான் செல்லும் போது வக்ரகதியில் பின்னோக்கி செல்வார் குரு பகவான். வக்ர நிவர்த்தி என்பது பங்குனி மாதம், அதாவது மீன ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கின்ற காலத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவார். இந்த 4½ மாதம் காலம் என்பது துலாம் ராசியான உங்களுக்கு மிகவும் அற்புதமான, சிறப்பான, நன்மையான காலகட்டமாக இருக்கும். குரு பகவான் வக்ரமே பெறாமல் இருந்தால் கூட துலாம் ராசிக்காரர்களுக்கு பயப்படும்படி கஷ்டங்கள் வருகின்ற மாதிரி எந்த பலனும் கிடையாது. நன்மைகள் என்பது நடந்து கொண்டே இருக்கும். நற்பலன்கள் என்பது கிடைத்து கொண்டே இருக்கும். குரு பகவான் கடகராசியில் பேச்சு பெற்று அமர்ந்திருந்த சில மாதங்கள் தடைகள் இருந்திருக்கும், சில தடுமாற்றங்கள் இருந்திருக்கும். மற்றபடி பெருசா பாதகம் சொல்லக்கூடிய அளவிற்கு துலாம் ராசியான உங்களுக்கு இப்பொழுது கிடையாது. இதே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இப்பொழுது வக்ரம் பெற்று 9ஆம் இடத்தினுடைய பலன்களை தருவார். 4½ மாதம் என்று சொன்னால் கூட அவருடைய நற்பலன்களோ கெடுபலன்களோ எதுவாக இருந்தாலும் குரு பகவான் வக்ரகதியில் இருப்பது அதிகப்படியான நன்மையோ தீமையோ எதுவாக இருந்தாலும் 6ஆம் ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் போது அதிவக்ரம், 6லிருந்து 7, 8 வரையில் இந்த 3 மாதம்தான் நன்மைகள் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். மற்ற ராசிக்காரர்களுக்கு அதற்கு தக்கவாறு பலன்கள் இருக்கும். துலாம் ராசியான உங்களுக்கு இப்பொழுது பொறுத்தவரையில் நன்மைகள் என்பது இரட்டிப்பாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பதிவில் சொல்வது போலதான் அனைத்து கிரகங்களும் சாதகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒருவேளை உங்களுக்கு நற்பலன்கள் குறைவாகவோ இல்லை பெரிதளவு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நற்பலன்கள் நடக்கவில்லை என்றால் பலன்களை சொல்லக்கூடிய ஜோதிடர் மீது கோபம் கொள்ள வேண்டாம். எதற்காகன்னு கேட்டிங்கன்னாக்கா, 11ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கும்போது உபஜயஸ்தானம். எதுவாக இருந்தாலும், எந்த செயலாக இருந்தாலும் மிகவும் வேகமாக முன்னேற்றத்தை கொடுப்பது தான் 11ஆம் இடம். அந்த வகையில் கேது பகவான் இருக்கிறார்.
ராகு பகவானை பொறுத்தவரையில் உங்களுக்கு நன்மையோ தீமையோ, தீமையை தவிர்த்து நன்மைகளை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார். சனி பகவான் மட்டும் சளைத்தவர் அல்ல, நன்மைகளை தந்து கொண்டுதான் இருக்கிறார். ஒருவேளை தசா சரியில்லாதவர்களுக்கு மத்தியம பலன்களாக இருக்கலாம். யோக தசாவாக இருந்தால் பலன்கள் பல மடங்கு முன்னேற்றமாக இருக்கும். பாதக தசாவாக இருந்தால் அப்பொழுதும் நன்மைகள் நடக்கும். பெருசாக நான் முன்னேறிட்டேன், வசதி வாய்ப்புகளுடன் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்காது. இதுதான் கிரகங்கள் பயிற்சி பெற்று அமரும்போது மிகவும் சிறப்பான பலனா மத்தியம பலனா என்பதை உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாதான் முடிவு செய்யும். அந்த வகையில் உங்களை பொறுத்தவரையில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றால் பெரிய பாதகம் கூட வராது. ஓரளவுக்கு தடைகளாக இருக்கும். வருமானத்தில், குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதற்கு பிறகு இயல்பான நிலையிலே வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு கெடு பலன்கள் என்று சொல்வதற்கு இப்பொழுது இல்லை. இதையும் தாண்டி உங்களுக்கு கெடு பலன்கள் நடக்கிறது என்றால் தசா சரியில்லாமல் இருக்கலாம். ஜாதகத்தை ஒரு முறை பரிசீலனை செய்து பார்த்து கொள்வது மிகவும் நல்லது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.